அப்போ அவர் எதை நோக்கி போகிறாரு? எல்லாரும் அவர் ஆன்மீகவாதின்றாங்களே. அவர் சும்மா ஒரு பொட்டு வச்சுருக்காரு, அதை விட்டுருங்க. அவர் வந்து அந்த ஆன்மீகம் வந்து கோயிலுக்கெல்லாம் போகிறார், அது போவார், அது போயிட்டு போகிறாரு. என்னை பொறுத்தவரை அவரோட ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படிங்கிறது இதைத்தான் நான் சொல்லுவேன். பெரியாருக்கும் ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி இருந்தது, மகாத்மா காந்திக்கு ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி இருந்தது. மகாத்மா காந்திக்கு என்ன ஸ்பிரிச்சுவாலிட்டி இருந்தது? இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுக்கணுன்றது தான் அவரோட ஸ்பிரிச்சுவாலிட்டி. பெரியாருக்கு என்ன ஸ்பிரிச்சுவாலிட்டி இருந்தது? எல்லா சாதியும் சமமாயிடணும் அப்படின்னு ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி இருந்தது. ஸ்பிரிச்சுவாலிட்டினா என்னென்னா, தன்னை எதுவாக ஒரு அடையாளமாக மாற்றணும்னு விருப்பப்படுறாங்க, அதுதான் ஸ்பிரிச்சுவாலிட்டி. பெரியார் அதனால தான் சாகும்போது என்ன சொன்னார்? அனைத்து சாதியினரும் இன்னும் அர்ச்சகராக முடியலை அப்படின்னு, நெஞ்சில் தைத்த முள்ளோடு நான் சாகிறேன் அப்படின்னு. நான் ஃபுல்லாக அச்சீவ் பண்ண முடியல அப்படின்னு. அதை தான் பெரிய இவரும் சொல்கிறாரு, நான் இன்னும் இசையில் என்னோட ஃபுல்லஸ்ட்டு இதை நான் இன்னும் அச்சீவ் பண்ணல அப்படின்ற.